நாம டிசைட் பண்றோம் எது சுகம் எது துக்கம், இது லாபம் இது நஷ்டம் இல்லையா, இது வெற்றி தோல்வி. இப்படி நம்முடைய விருப்பு வெறுப்புனால இந்த விருப்பு வெறுப்பு விட வேண்டும். இதெல்லாம் சமமாக கருதி இது எல்லாமே வந்து போகக்கூடியது, மாறக்கூடியது, அனித்தியம். வெற்றி அப்புறம் தோல்வி எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை. லாப நஷ்டம் நிரந்தரம் இல்லை, சுக துக்கம் இதுவும் நிரந்தரம் இல்லை. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருந்து அதே சமயத்துல நாம இது பின்னாடி போகாம, பலன் பின்னாடி போகாம, என்னுடைய செயல் என்னுடைய முயற்சி என் கையில இருக்கு. அந்த பலன் என் கையில இருக்கா? பலன் என் கையில மட்டும் இல்லை, என்னுடைய முயற்சியோட சேர்ந்து என்னுடைய கர்ம வினைகள் அதுவும் சேர்ந்து இருக்காது. எப்போ எந்த பலனுக்கு எப்போ வெற்றி எப்போ தோல்வின்றது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். யாருக்கு எப்படிப்பட்ட காரியத்துக்கு என்ன பலன் கொடுக்கும்ன்றது நம்ம பாஸ்ட் கர்மாஸ் இருப்பாருங்க, பல ஜென்மங்களுடைய கர்ம வினைகள் அதுவும் இதுல சேர்ந்து இருக்கு. அது நமக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியும்? ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால இங்க சமமாக கருதின்னு சொல்லும் போது இது அனைத்துமே அனித்தியம், அதுல என்னுடைய கவனம் போக வேண்டாம். ஆனா எது என் கையில இருக்கு? என் கையில என்னுடைய முயற்சி, என்னுடைய கடமை இருக்கு. நீ உன்னுடைய கடமை, அந்த கடமையில நீ கவனம் செலுத்தும் போது உனக்கான பலன் தன்னாலே வரப்போகுது.